வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்டாம அப்படி என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறா. ரொம்ப கேவலமா பேசுறா. அந்த நல்ல காரியத்தை செய்யறதுக்கு தயவு செஞ்சு எல்லாரும் எனக்கு அனுமதி கொடுங்க. எனக்கு கண்டிப்பா உங்க எல்லாரோட சப்போர்ட் தேவை. நாங்க 2 பேருமே ஒன்னா ஒரே கம்பெனில ஒர்க் பண்ணிருக்கோம். நாங்க கண்டிப்பா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியாவது ட்ரை பண்ணி நாங்க பணம் புரட்டுவோம். ஆனா நாங்க போட போற அந்த அஸ்திவாரம் கண்டிப்பா ராஜி கிட்ட இருந்து பிச்சை வாங்கின அந்த பணத்தோட அஸ்திவாரமா இருக்காது. இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் என்னடா தயக்கம்? வேக ஸ்னேகா கிட்ட கொடுற, வாங்கிக்கமா, கிளம்புமா. இதை எடுத்துட்டு போய் உங்க அத்தை கிட்ட ஒப்படைச்சிட்டு உனக்கு என்னென்ன பேசணும்னு தோணுதோ எல்லாத்தையும் பேசிட்டு வாமா. இந்த பணம் இனிமே இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இந்த உலகத்துல யார நம்புறதுனே தெரியல உமா. பணம் வர வரைக்கும் ஒரு மாதிரி இருக்காங்க, பணம் வந்த அடுத்த நிமிஷம் ஆளே மாறிடுறாங்க. அத்தை, அவளுக்கு அவங்க அத்தை மேல பாசம் வந்துருச்சு. அதுக்கு பலியாடு நீங்க. சரிம்மா, நீ வா, போய் சமையல் வேலையை பாப்போம். இந்த வீடு உருப்பட கூடாதுன்னு நம்ம தலையெழுத்துல இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? போங்க, என்ன நிக்கிறீங்க? அதான் எல்லாம் நாசமா போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? போய் ஏதாவது கூலி வேலை பார்த்துட்டு காசு கொண்டு வாங்க. சாரி மாமா. பரவாயில்ல ஸ்னேகா. ஸ்னேகா, நீ தைரியமா போமா. இவங்க யாரும் உன்னை புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, உன் தன்மான நடவடிக்கைய நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டம்மா. தைரியமா போயிட்டு வாமா. அரே மாமா. ராஜி, ராஜி. ஸ்னேகா, வாடி. நீ எப்படியும் திருந்தி என் பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு வருவேன்னு நான் நம்பினேன். டோன்ட் டச் மீ. நான் உன்னை கட்டி பிடிச்சு கொஞ்சம் எல்லாம் வரல. கணக்க முடிச்சிட்டு ஒரே அடியா தலைமுழுகிடலான்னு தான் வந்தேன். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி புடி, உன்னோட 50 லட்சம் ரூபாய் பணம் சொன்ன மாதிரி நான் உன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன். இதோட உனக்கு எனக்கு எல்லா உறவும் முடிஞ்சு போச்சு. இனிமே எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. நான் வரேன். ஸ்னேகா, ஒரு நிமிஷம்மா. இங்க பாரு, எங்க அம்மாவை கொன்னவன் கூட எல்லாம் நான் பேச தயாரா இல்ல. ஏய், என்னடி அடிக்கடி அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? அவரு உன் அப்பாடி. ஒரு தடவை அவரை பார்த்து அப்பான்னு கூப்பிடுறீ, அதுக்கப்புறம் நீ கூப்பிடலனாலும் பரவாயில்ல. மாட்டேன். ஏய், என்ன உனக்கு அவ்வளவு வீம்பு? இழுத்து வச்சு அரைஞ்சனா அப்பதான் உனக்கு தெரியும். ராஜி, வேண்டாமா. ஸ்னேகா, நீ படிச்சவ, நியாய அநியாயம் தெரிஞ்சவ. 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மைகளை தெரிஞ்சுக்காம நீ இப்படி பேசுறது நியாயம் இல்லம்மா. இவரை இதோட நிறுத்திக்க சொல்லு. இவர்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. நீ என்ன வளர்த்த, வீடு உன்னோடது. அதை நான் வாங்கி அடமானம் வச்சுட்டேன். அது என்னோட தப்புதான். இன்னைக்கு அதுக்குண்டான பணத்தை கொடுத்து முடிச்சிட்டேன். நான் செஞ்ச தப்புக்கு நானே பிராயச்சித்தம் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். நீ எந்த கொலைகாரனை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டாலும் நான் கேள்வி கேட்க போறது இல்ல. குட் பை. ஏய், ஒரு நிமிஷம் நில்லடி. சும்மா கொலைகாரன் சொல்லி எங்களை நோகடிக்காத. நீ உங்க அம்மாவை உங்க அப்பா எதுக்காக கொலை பண்ணாருன்னு முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. என்ன நடந்ததுன்னு முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோ. என்ன சொல்ல போற? எங்க அம்மா அந்த திவாகரோட தொடர்பு வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்ல போற? அது இந்த ஆள் நம்பினாரு, அப்படிதானே? நம்பினாரு இல்லடி, அதான் உண்மை. அதனாலதான் உங்க அப்பா உங்க அம்மாவை கொன்னாரு. என்ன நினைச்சிட்டு நீங்க அம்மாவை பத்தி தப்பா பேசுற? அன்னைக்கு ரோட்ல நீ இதே விஷயத்தான் சொன்ன. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு எங்க அம்மாவை பத்தி அப்படி பேசுவ? வேண்டாம் ராஜி,
வளர்த்தவளை கொன்ன பாவம் எனக்கு வேண்டாம். யாரோ இவரை தப்பா நம்ப வச்சாங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. அப்ப கூட பொண்டாட்டிய பத்தி யாரோ இதுவோ சொன்னா அது அப்படியே நம்புற கேடுகெட்ட மனுஷன் தானே இவரு. யார் என்ன சொன்னாலும் கட்டின பொண்டாட்டிய சந்தேகப்படாதவன் தான் மனுஷன், அவன் தான் புருஷன். என்ன பொறுத்த வரைக்கும் கட்டின பொண்டாட்டிய தப்பா சந்தேகப்படுறவன் எவனா இருந்தாலும் சரி, அவன் கேடு கெட்டவன் தான். சந்தேகப்பட்டதோட நிக்காம அந்த சந்தேகத்துல கொன்னுட்டேன்னு அவரே சொல்றாரு. இவரை இந்த ஜென்மத்துல நான் என் அப்பாவை ஏத்துக்க முடியாது. ராஜி, நான் அவகிட்ட பேசலாமா? நான் பேசினாலும் அவளுக்கு பிடிக்காது. நான் உன்கிட்ட பேசுறேன். அன்னைக்கு இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில நான் எவ்வளோ சொல்லியும் தடுத்தும் கஸ்தூரி என் பேச்சை கேட்கல. நான் வீட்டுக்கு வந்தப்போ கஸ்தூரியும் திவாகரும் நெருக்கமா இருந்தத. நிறுத்துங்க. இத பாருமா, நான் கொலைகாரன் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஏன் அந்த கொலையை செஞ்சேன்னு. Stop it. ராஜி, இவர் என்ன விளக்கம் சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. இவர் என்னால அப்பான்னு கூப்பிட முடியாது. எங்க அம்மாவை நான் கண்ணால பார்த்தது இல்ல. ஆனா எனக்கு நல்லா தெரியும் எங்க அம்மா நிச்சயமா ஒரு உத்தமி. அதுதான் உண்மை. இன்னையோட உங்க உறவெல்லாம் அருந்து போச்சு. இனிமே என் வாழ்க்கையில யாரும் தயவு செஞ்சு குறுக்க வராதீங்க. அப்படி வந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஸ்னேகா பணத்தை கொண்டு போய் அங்க கொடுக்க போயிட்டா. இங்க போர்க்களமா இருக்கிற வீடு அமைதியா இருக்கே, சரி இல்லையே. இந்த கிழவி சொரணையே இல்லாம கீழே ஆஞ்சிட்டு இருக்காளே, இவளை கொதிக்க வைக்கணுமே. இல்லைன்னா சரி வராது. அத்தை, என்ன பண்றீங்க அத்தை? கீரை ஆஞ்சிட்டு இருக்கேம்மா. இத நல்லா வதக்கி எடுத்து பொரியல் பண்ணணும். ஸ்னேகா கிட்ட காட்ட வேண்டியத கீரை கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க. உங்க கெத்து அவ்வளவுதானே அத்தை? அப்படின்னா அத்தை, நான் பேசின அந்த விஷயம் எவ்வளவு தூரத்துக்கு கரெக்ட், நீங்க ஏத்துக்குவீங்களா மாட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் கூட சந்தோஷமா இருந்தேன். ராஜீவ் அங்க இங்கன்னு சுத்தி வந்தாலும் ஏதோ பணம் கிடைக்க போது மறுபடியும் ஆபீஸ் ஆரம்பிச்சிருவாரு. என் புருஷன், அதான் உங்க புள்ள, அவரு உருப்பிட்டுவாருன்னு நான் தைரியமா இருந்தேன் அத்தை. நீயாவது வெறும்னு நினைச்ச. நான் விடிய காலையில கனவே கண்டம்மா. ஆனா இப்ப அது எல்லாமே வேற மாதிரி ஆயிடுச்சு அத்தை. என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. இப்படி 50 லட்சம் பணம் வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் ராஜலட்சுமி கிட்ட கொடுக்கணும்னு ஒரு நாள் கூட ஸ்னேகா சொல்லவே இல்லையே. அது எங்க அத்தை பணம், ராஜலட்சுமியோட பணம், அது அங்கதான் போய் சேரணும் அப்படின்னு ஏதாவது கோடு போட்டு காட்டியிருந்தா கூட நம்ம அதுக்கு ஏத்த மாதிரி மனசை தேத்துக்கிட்டு தயாரா இருந்திருக்கலாம். ஆனா அவ அதை கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஏன் அத்தை அவ சொல்லாம விட்டுட்டா? அவ எப்படி அதை சொல்லாம விடலாம்? ஆமாம்மா, பணம் காணாம போனதுல இருந்து அவ இந்த விஷயத்த பத்தி யார்கிட்டயும் சொல்லல. திடீர்னு இப்படி செஞ்சுட்டாளே. பாவ ராஜு, பைத்தியம் மாதிரி. அந்த பணம் வந்தா பிசினஸ் ஆரம்பிக்கலாம், வாழ்க்கையில முன்னேறிடலான்னு அவ்வளவு ஆர்வமா புரோக்கரை வச்சு தேடிட்டு இருந்தான். அவன் ஆசையில இப்படி மண்ணளி போட்டுட்டாள் அந்த ஸ்னேகா. மாமா வந்துட்டாரு. ஏங்க, பேப்பர்லாம் நீங்க அப்புறம் படிக்கலாம். நம்ம பிரச்சனைக்கு முதல்ல வாங்க. ஸ்னேகா உங்ககிட்ட சொல்லி வச்சிருந்தாளா? 50 லட்சம் பணம் வந்துட்டா அவங்க அத்தை ராஜலட்சுமி கிட்ட தான் கொடுப்பேன், பிசினஸ்க்கு தரமாட்டேன்னு சொன்னாளா? சொல்லல. பாத்தீங்களா, ராஜீவ் கிட்டயும் சொல்லல, உங்ககிட்டயும் சொல்லல, என்கிட்டயும் மறைச்சிட்டா. திட்டம் போட்டு சதி பண்ணி நம்ம கழுத்தையே அறுத்துட்டா. அபத்தமா எதுவும் பேசாத. அது உன் பணமா என் பணமா? அவங்க அத்தை பணம், அவங்க வீட்டு அடமானம் வச்ச பணம். அவ சொன்னதை கேட்ட இல்ல.
அந்த அம்மா இவளுக்கு ஃபோன் பண்ணி பணம் கேட்டிருக்காங்களா? அப்புறம் எப்படி ராஜீவுக்கு பிசினஸுக்கு அவ பணம் கொடுக்க முடியும்? கொடுக்கணும்னு மனசு இருந்தா கொடுக்கலாங்க. என் பிள்ளைங்க மாறி மாறி சொல்லுதுங்க, இந்த பணத்தை வேணும்னா யூஸ் பண்ணிக்கிட்டு வட்டி கொடுக்கலாம், அப்புறமா ரொட்டேஷன் பண்ணி அசலே கொடுத்துடலான்னு. முடியாதுன்னு இவ பிடிவாதமா இருக்காளே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை எல்லாம் நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதா தானே அர்த்தம். இந்த குடும்பத்துக்கு அவ செய்யற துரோகம் தானே இது. ஷாமளா, நியாயத்தை பேசு. மாமா, அத்தை சொல்றதையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவையில்லைம்மா. அத்தை, அவ அப்பனை பத்தி பேசுங்க. ஏங்க, அவ அந்த வீட்டு பாசத்தையே விடலைங்க. இன்னும் அந்த வீட்டோட அவங்க அத்தை அப்பாவோட ரகசியமா போன் கான்டாக்ட்ல தாங்க இருக்கா. ஏய், என் மருமக ஸ்னேகா அப்படிப்பட்டவ இல்ல. அவ நினைச்சது செஞ்சது எல்லாமே சரியான விஷயம்தான். அந்த வீட்டோட காத்து கூட இந்த பக்கம் படக்கூடாதுன்னு என்னை விட தீவிரமா அவ இருக்காடி. எங்க வம்ச ரத்தம் அவ உடம்புலயும் ஓடிக்கிட்டு இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்க. அத்தை, அந்த போன் மேட்டர். போனா ஏங்க, அவ அப்பாவுக்கும் அவளுக்கும் இன்னும் பேச்சுவார்த்தை இருக்குங்க. அவ அதை உங்ககிட்ட இருந்து மறைக்கிறா. ஏதோ திருட்டுத்தனமா போன் எடுத்துட்டு போறது, ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறது நானே பல தடவை பாத்திருக்கேங்க. நீ பேசாம இருக்கியா? உன் கற்பனைக்கு ஒரு எல்லையே கிடையாது. அந்த கருணாகரன் என் ஜென்ம விரோதின்னு அவளுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த ஜென்மத்துல என் மருமக அந்த கருணாகரனத்தை அப்பனா ஏத்துக்க மாட்டா. அவன் கூட எதுவும் பேசவும் மாட்டா, அவனோட எந்த சம்பந்தமும் வச்சுக்கவும் மாட்டா. அத்தை, அவ போன் மெசேஜ மாமா கிட்ட இருந்து மறைச்சால, ஆமாமா, அத பத்தி கேளுங்க. ஐயோ, நான் சொல்றது உண்மைங்க. நீங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. அன்னைக்கு நீங்க அவகிட்ட ஏதோ போன் மெசேஜ் வந்துச்சே, என்னமான்னு கேட்டீங்க. உடனே அவ அதை மறைக்கல. அவ மூஞ்சியெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து கை கால்லாம் நடுங்கி போகல. அது அவ அப்பா கிட்ட இருந்து வந்த மெசேஜ் தாங்க. வாய முறையா? ஸ்னேகா அப்படிலாம் என் முதுகலை குத்த மாட்டாடி. இதை பாருடி, மறுபடியும் ஸ்னேகாவை பத்தி தப்பா பேசுறது, என் தங்கச்சி கஸ்தூரியை பத்தி கேவலமா பேசுறது ரெண்டும் ஒண்ணுதான். என்னால தாங்க முடியாது. மரியாதையை வாயை மூடிட்டு வேலையை கவனிங்க. அத்தை, ராஜீவ பத்தி பேசுங்க. ராஜீவ், ஏங்க, அவ ஒன்னும் பாசத்துல இந்த குடும்பம் ஒன்னா இருக்கணும்னு ராஜீவை இங்க கூட்டிட்டு வரல. ராஜீவ் வந்தா அவன் மூலமா 50 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். அத வாங்கி கொண்டு போய் அவ அத்தை கிட்ட குடுக்கலாம்னு நினைச்சுதான் ராஜீவை இந்த வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்திருக்கா. அத்தை, ராஜலட்சுமி போன் பண்ணத ஏன் சொல்லலன்னு கேளுங்க. ஏங்க, அந்த ராஜலட்சுமி போன் பண்ணிருக்கால, அதை ஏங்க சொல்லல? அப்போ ராஜலட்சுமியும் இவளும் டெய்லி போன்ல பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி பணம் கேக்குற சாக்குல எத்தனை தடவை அவ போன் பண்ணாலோ, எத்தனை தடவை இவ பேசினாலோ. ஏங்க சொல்லுங்க, கேக்குறேன்ல. வாய் மூடிட்டு வேலையை பாரு. அவங்க வீட்டை அடமானம் வச்சு அவளுக்கு கொடுத்த பணம் அது உண்மைதானே? அது திருப்பி கொடுக்கணுங்கிறது நியாயம் தானே? நான் சொல்றதுக்கு முன்னாடியே என்ன புரிஞ்சுக்கிட்டு தன்மானத்தோட யோசிச்சு அந்த பணத்தை அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கறதுன்னு டிசைட் பண்ணிருக்கா. அதனால தாண்டி அவன் என் மருமக எங்க வம்ச ரத்தம் நிறைய உடம்புல ஓடுது. என்னத்த இப்படி சொல்லிட்டு போறாரு? கொஞ்சம் இரு, ஸ்னேகாவோட சாப்டரை நான் முடிக்கிறேன். கார்த்தி, கதிர் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு நீ போயிருக்க? இல்லைண்ணே. அங்கே வேலை பார்க்குற யாரையாவது உனக்கு தெரியுமா? அவர் கூட உதயகுமார்னு ஒருத்தர் தெரியும்ண்ணா. அவரும் ஒரு மிஸ்ஸஸும் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவாங்க.
அண்ணா 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 நில்லுங்க. என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? என்ன இந்த பக்கம்? ஆமா, கதிர் அண்ணன் 2 நாள் ஆபீஸ் பக்கமே காணோம். எங்கேயாவது ஊருக்கு போயிருக்கானா? ஆபீஸ்ல லீவ் கூட சொல்லல, ஒரு ஃபோன் கூட பண்ணல. நான் ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஏன் அழறீங்க சிஸ்டர்? ஆர்த்தி, நான் சரவணன், கதிருடைய மச்சான். ஓ, அந்த மிலிட்ரிக்காரர் கதிர் சொல்லியிருக்கான். ஆக்சுவலா கதிர் என்னால் வீட்டுக்கே வரல. எங்க போயிருப்பான்? அதை கேட்கறதுக்கு தான் நாங்கள் உங்களை தேடி வந்தோம். ஒரு காலத்துல ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். கதிர் திடீர்னு ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு பிடிக்கல, நான் கண்டிச்சேன். என் கூட சண்டை போட்டு பேசுறதே விட்டுட்டான். சார், அவருக்கு வேற யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி? அப்படி எதுவும் தெரியல சார். ஆனா கொஞ்ச நாள் அவன் கேரக்டரே சரியில்லை சார். நான் தான் சொன்னேன்லண்ணா, அவர் புத்தி மனசு எதுவுமே சரியில்லைன்னு. சிஸ்டர், ஒரு 2 நிமிஷம் ஆட்டோல பாருங்களேன். சார், ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடாது, ஆனால் நீங்கள் அவனை காணோன்னு சொல்கிறீங்க, அதனால நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை சிஸ்டர்கிட்ட சொல்லாதீங்க. விஷயத்த சொல்லுங்க. அவனுக்கு வேற ஏதோ பொண்ணோட கான்டாக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ பொண்ணோட அவனுக்கு கான்டாக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருன்னு தெரியல, ஆனா அடிக்கடி ஃபோன் பண்ணுவான், ரகசியமா பேசுவான். ஃபோன் பேசினதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருப்பான். அண்ணா, என்ன என்னென்ன சொன்னா இருந்தாலும் இவ்வளவு கடுப்பா இருக்க? அவன் கிடக்குறான் வீடு. இல்லண்ணா, என்ன தனியா அமிச்சிட்டு உங்ககிட்ட ஏதோ பேசினா. ஒன்றும் இல்லை ஆர்த்தி, எனக்கு தெரிஞ்ச ஆணுன்னு என்கிட்ட எதுவும் மறைக்காத. நான் ஒரு பொண்டாட்டி. எப்படி தரேன் சொல்லுவேன்? இங்க பாரு, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் போய் மார்ச்சரியில் பார்த்தீங்களான்னு கேட்குறேன். இதுக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. இங்க பாருமா, அழாத, கதிர்க்கு ஒன்றும் ஆகாது. அவனை கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு தெரியாதா, நான் கூட இருக்கல. போலீஸ்க்கு போயிடலான்னு. இன்னைக்கு ஒரு நாள் பார்ப்போம். போலீஸ்க்கு போயிடலான்னு. அண்ணன் சொன்னா கேட்கணும். அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காது, நிச்சயமா எனக்கு தெரியும். நீ சொல்ற, ஆனா என் மனசு கேட்கலன்னு. அவர் முகத்தை பாக்குற வரைக்கும் எனக்கு நிம்மதி இல்ல. ஆர்த்தி, நீ என்ன நம்பலையா? நான் தான் கதிரை கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. அண்ணா, என்ன தப்பா நினைக்காதண்ண. என்னால தாங்க முடியலண்ண. புருஷனை தொலைச்சிட்டு நிக்கிறேன். அதனாலதான் புத்தி பேதலிச்சு போச்சு. நான் என்னென்ன பாவம் பண்ண. புருஷனே உலகம்னு அந்த ஆளை நம்பினேன். அவர் என்ன செஞ்சாலும் நம்பி கண்மூடித்தனமா இருந்தேன். இது தப்பா அண்ணா? சில சமயம் அதுவும் இந்த காலத்துல தப்புதாமா. அண்ணா, போலீஸ்க்கு போயிடலான்னு. இன்னைக்கு ஒரு நாள் பாப்போமே. அண்ணா, ஆட்டோக்காரண்ண, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போங்கண்ணே. சரிம்மா. இல்ல இல்ல, வேணாம், நீங்க வீட்டுக்கு போங்க. அண்ணா, போலாண்ணே, போலீஸ் ஸ்டேஷன் போலாண்ணே. சும்மா இருமா, வீட்டுக்கு போலாம். ஏங்க, ஸ்னேகா இந்நேரம் அவங்க அத்தை கிட்ட பணத்தை கொண்டு போய் கொடுத்துருப்பால. என்னமோ அன்னைக்கு சொன்னீங்க, இந்த பணம் வந்தா வேலை பிஸி ஆயிடும், விட்ட கோட்டையை பிடிச்சிடலாம், கை நிறைய சம்பாதிச்சிடலாம், வீடே சுபேட்சமாயிடும், அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ வர்றதுக்கு முன்னாடியே எல்லாமே போயிடுச்சே. பணம் வந்த உடனே எல்லா வேலையும் டக்கு டக்குன்னு நடக்கும்னு சொன்னீங்க. இவ்வளவுதான் உங்க டக்கா? நீ உன் திருவாயை மூடிட்டு இருக்கிய, நானே டென்ஷனா இருக்கேன். வாழ்க்கையே இருண்டு போச்சுங்க. இனிமே என்ன பண்ண போறீங்க? அவளை நம்பி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுச்சே. அந்த பணத்தை வாங்கறதுக்காக தான் அவ உங்களை இங்க வர வச்சிருக்கா. உங்களை காட்டி ஐஜியையும் டென்ஷன் பண்ணி பணத்தையும் வாங்கிட்டா. பாவம், கடைசியில நீங்க தான். உன் வாயை மூடுன்னு சொன்னேன்.
கொஞ்சம் அசந்தா மேலே ஏறி மிதிக்கிற. உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவான். சே, சேடஸ்ட்.